அனைவருக்கும் வணக்கம். ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக இருந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த கேமந்த் சோரன் நில அபகரிப்பு முறைகேடு தொடர்பான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் நீதிமன்ற காவலில் ராஞ்சியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கேமந்த் சோரனைப் போலவே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அமலாக்கத்துறையினரின் சம்மன்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கு விசாரணைக்காக ஆஜராகும்படி கடந்த 4 மாதங்களில் 4 முறை அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுவிட்டது. ஆனால் சட்டவிரோதமாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறி அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதற்கிடையே பிப்ரவரி 2ஆம் தேதியான இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி அவருக்கு அமலாக்கத்துறையினர் சமீபத்தில் 5வது முறையாகவும் சம்மன் அனுப்பியுள்ளனர். இந்த சம்மனுக்காவது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராவாரா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் கர்நாத் சிங் யாதவ், கேமந்த் சோரன் மீதான அமலாக்கத்துறையின் நடவடிக்கை முற்றிலும் சரியானது, அடுத்து சிக்கப் போவது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் என குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. இன்னொரு பக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, வரும் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற பாஜக அரசு எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறது. கம்பிகளுக்கு பின்னால் என்னை நிறுத்தினாலும் அதில் இருந்து மீண்டு வருவேன் என தெரிவித்துள்ளார். ஆக தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிப்பான். தவறு செய்த தலைவர்கள் சிறைவாசத்துக்கு பயந்து அஞ்சுகிறார்கள். நேர்மையின் சிகரமான நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் முதலீடுகள் ஈர்ப்பு, இன்ப சுற்றுலா என ஜமாய்த்து கொண்டிருக்கிறார். பாவம் செய்த தமிழக மக்கள்தான் தங்கள் விதியை நொந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி.